இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அதுக்கு ஒரு புதுவிதமான ட்ரைனிங் மெத்தட் இருக்கு. நம்மளுக்கு முதலே தெரியும், ஃபிட்னஸ் அசஸ் பண்றதுக்கு யோயோ டெக்னிக் வச்சு ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபிட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அதுக்கு ஒரு புதுவிதமான ட்ரைனிங் இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் வீரர்கள் கடைபிடிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு பேரு பிராங்கோ ட்ரைனிங், அத்லெட்ஸ் பிராங்கோ ட்ரைனிங். இந்தியன் கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமில்ல, இந்த நியூசிலாந்து ரக்பி டீமு, லிவர்பூல் ஃபுட்பால் டீம், இந்த மாதிரி முக்கியமான அத்லெட்டிக் கிளப்ஸ் எல்லாமே இந்த பிராங்கோ ட்ரைனிங்கை கடைபிடிக்கிறாங்க. இந்த பிராங்கோ ட்ரைனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் 20 மீட்டர், 40 மீட்டர், 60 மீட்டர் தொடர்ந்து 3 டிஸ்டன்ஸு ஓடி வரணும். அதாவது ஒருத்தர் இங்கே 0லேருந்து ஆரம்பித்து 20 மீட்டர் போயிட்டு திரும்பி வரணும். மறுபடியும் உடனே கேப் இல்லாமல் மறுபடியும் 0லேருந்து ஆரம்பித்து 40 மீட்டர் போய் திரும்பி வரணும். மறுபடியும் 0லேருந்து ஆரம்பித்து 60 மீட்டர் போய் திரும்பி வரணும். அப்படி வந்தால் அவர் மொத்தம் 240 மீட்டர் ஓடி இருப்பார். மறுபடியும் பிரேக்கே எடுக்காமல் 5 சைக்கிள் இதை பண்ணணும். அப்போ டோட்டலாக 1200 மீட்டர் இல்லை 1.2 கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து ஓடி வரும்போது பிரேக் இல்லாமல் அவங்களோட கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எண்டுரன்ஸ், அதாவது இதய தாங்கு திறன், அதனால் அவங்களோட VO2ன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ அவங்களால மிகுந்த திறனுடன் அந்த விளையாட்டில் ஈடுபட முடியும். ஸோ நாமளும் இந்த பிராங்கோ ட்ரைனிங்கை கடைப்பிடிச்சா நம்மளோட கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எண்டுரன்ஸ் ஜாஸ்தியாகும்.